குளிக்க வைத்து தபசு பண்ணும் வேளையிலே அப்பீச்சு மண்ணாடி உமை அஞ்சனமை போட்டு உமை கண்டுமே கொண்டு போனான். உமை கொண்டடைக்க மாட்டாமே. அப்பீச்சு மண்ணாடி குடும்பத்தை சீர்குலைய செய்தவளே, நீ சீர்குலைய செய்ததினால் அப்பீச்சு மண்ணாடி உமை பொட்டியில் தான் அடைத்து லிங்கம்மாகேணி பாதாளம் தன்னருகையில் போட்டான். உன் பொட்டி மிதக்க தலையாத்து கோம்பையிலே தங்கமள வெய்யுதங்கே, மூளையாத்து கோம்பையிலே முத்துமள வெய்யுதங்கே. இருட்டாரும் வரட்டாரும் ஏகமாய் வெள்ளம் வந்து கேணி நிறையுதம்மா, உன்னுடைய பொட்டி தானா மிதக்குதங்கே. சுத்துது பொட்டி சுழலது பொட்டி தாண்டுது பொட்டி தவ்வாளம் தான் போட்டு வருகுது கீழ் திசையில் அந்நகாமு பொட்டி தருகுது மூங்கில் பண்ணை. அம்மா கருணாக ரூபம் கொண்டு தங்கினாள் புற்று கண்ணில். உமக்கு ஈனாக்கிடேறி இளங்கிடறி பால் கொடுக்க, காராமணி கிடேறி கண்ணுக்குட்டி பால் கொடுக்க, அந்த மாட்டை சரிவார்த்தான் மாவாவி கம்பளத்தான் வருகுது கீழ்திசையில் அன்னகாமுக்கு வகையுடனே பால் கொடுக்க, ஊதினான் சங்கு உலகமெல்லாம் தத்தளிக்க. வருகுது கீழ்திசையில் அன்னகாமுக்கு வகையுடனே பால் கொடுக்க, அந்த மாட்டை அடித்தான் அவனின் கண்ணும் தெரியாமே கபோதியாய் வைத்தவளே. அவர் மூவரும் தான் வணங்க கண் வெளிச்சம் தான் கொடுத்து வீடு கட்டி வையும் என்றுரைக்க, உனக்கு ஒத்த புளிய மரம் ஒரு குறுக்கம் காரக்கட்டு, காரக்கட்டு வீடு உன்னுடைய வாசலிலே கண்ணு குட்டி மேதொழுவு, உள்ளே உறக்கிணறு உன்னுடைய வாசலிலே நெய்கிணறு, நித்த நித்த நெய் விளக்கு நீதி விளங்குதங்கே. தென்னங்கிழாம் திருவாட்சி மண்டபமாம் வரங்கொடுப்பைன்னு சொல்லி வருகுதம்மா சீமச்சனம். தங்கரளி மாலை உன் தலையிலிடும் பூமாலை, மல்லிகப்பூ மாலை உன் மடியிலிடும் பூமாலை, மாலை கழுத்தி மகராசி கண்பாரு. உமை வழிபடுவோர் இல்லடம் பூமி இருக்கும் அந்த தாவளத்தில் கட்டுமனையும் கனத்ததோ அரமனையில் ஏவள் பிள்ளி சூனியங்கள் அணுகாமல், கண்ணேறு நாவேறு காலேர் அணுகாமல், பேயு பிசாசு வெறுங்காத்தணுகாமல், உடலில் நோய் நொடி பிடிபடை இல்லாமல், குடும்பக்ஷேமம் வந்து சகலேற்பிலும் லெட்படாட்டு வந்து கிரகதோஷன் வர்த்தி வந்து வம்சவருத்தி வந்து குலதேவதா மூங்கிலனை காமாட்சி அனுதினம் வந்து காத்திரட்டி தலைவனும். ஓம் ஸ்ரீ மூங்கிலனை காமாட்சி உமைவனுடைய காவல். இதுவரை அந்த கொடுமைகள் தாளாத தேவர்கள் காஞ்சி சிவபெருமான்கிட்ட முறையிடுறாங்க. சிவபெருமான் வந்து காஞ்சிபுரத்தில் எப்போ வரம் கொடுக்கப்பட்டதோ அப்பயே வதைக்கிறதுக்கு அதுக்கு எதிர்மறையான சக்தியை உருவாக்கிட்டு அம்பாள்கிட்ட போய் நீங்கள் அபயம் கேட்டால் வதைச்சு கொடுப்பாங்கன்னு சொல்லும்போது தேவாதி தேவர்கள்லாம் போய் காஞ்சிபுரத்தில் போய் அம்பாள்கிட்ட முறையிடுறாங்க. அம்பாளும் மனமிறங்கி அதை நான் கொடுமையை அடக்கித்தாரேன்னு சொல்லிட்டாங்க. காஞ்சிபுரம் தேசம் விட்டு கால்நடையாய் வந்தவளே அங்கேருந்து இங்கே பயணித்து வர்றாங்க. வந்து அவனுக்கு எத்தனையோ தூதுகள் அனுப்புகிறாங்க. அதை அவன் கேட்குற மாதிரி இல்லை. அப்போ அவன் முன்னாடி ஒரு சிறு துருப்பாக போய் நிற்கிறாங்க. இது என்ன செஞ்சு கொண்டு இந்த சிறு துருப்பு அப்படின்னு, ஏன் காமாட்சி தான் வந்து அவனை வதைக்கணும் அப்படின்னு, ஏன் குழந்தையாட்டையும் வதைக்கணும்னா அவன் வரம் வாங்கின விதம் அது. யோனியில் ஜெனிக்காத குழந்தை, தாய் வயிற்றில் பிறக்காத குழந்தையால் எனக்கு வர்ணிக்கணும். அதே ஆயுதங்களின்றி தன்னுடைய அந்த குழந்தை தன்னுடைய நிகழ்கற்றதால் வர முடியணும். ஏன்னா குழந்தைகள் கோபம் வந்தால் கிளிக்க மூடிய வதைக்கக்கூடிய இது இருக்காது, வலிமை இருக்காது. அப்போ அந்த வரத்தை அவன் வாங்கி அவன் மமதையில் இருந்தான். அந்த குழந்தை அதை என்ன செஞ்சு போடும்னு இருக்கிற மாதிரி இருக்கும்போது அந்த குழந்தை விஸ்வரூபம் எடுக்கிறான். இன்னைக்கு 800 கிராம்லேயும் குழந்தை பிறக்குது, 3 கிலோவிலையும் கிடைக்குது. அது இயற்கையினுடைய இது. அம்பாள் அந்த குழந்தை ரூபம் குழந்தை தானே விஸ்வரூபம் எடுக்கிறான். குழந்தை வீம்பு பிடிச்சா எதையும் உடைச்சிடும். அதை சமாதானப்படுத்துறது பெரிய கஷ்டம் வீம்பு பிடிச்சா. அப்படி வீம்பில் அவனை பிடிச்சு அவனுடைய சிரசை கிள்ளி எறிகிறான். கிள்ளி எரிந்து விழுந்த இடம் தலையாறு. எலிவாள் அருவி உங்களுடைய எலிவாள் அருவின்றாங்க இல்லையா, அது தலையருவி. தலை போய் விழுந்த இடம். அப்போ அம்பாள் வந்து தலையை தூக்கி எரிஞ்ச உடனே தலை விழுந்து மூளை செதறி போய் விழுந்தா மூளையாறு. அப்போ மூளையாறாயிருது. அங்கத்தை கிழிச்சு புலக்காயை தூக்கி போட்டது புலை ஊற்று. அப்புறம் அவனுடைய அங்கத்தை தூக்கி சுழற்றுறாங்க. அப்போ அங்கங்கே சின்ன கரடுகளாக அந்த உதிரங்கள் இரத்தங்கள் அந்த கரிகள் விழுதுறாரு. அவனுடைய குறுக்க தூக்கி போட்டது அந்த கொடைக்கானலுடைய ஆரம்ப ஸ்டேஜ் குறுக்குமலை. ரத்த வெள்ளமாக கிடக்கு. காலையில் சிவபூஜைக்கு தண்ணி இல்லை. தேவாதி தேவர்கள் ரிஷிகள்லாம் சிவன் தந்திரைக்கு ஆளாக போகிறான் அப்படின்னு சொல்லி இறைவன்ட்டே கேட்குறாங்க. இப்போ சொல்கிறாரு,
தேவர்களான நீங்கள் துன்பம் வர்ற நேரத்தில் தான் என்னை நினைப்பீங்க. துன்பம் நீங்கிய உடனே அதை மறந்துடுவீங்க. உங்களுக்காக ஆதிசக்தியினுடைய அம்சமாக காமாட்சி வந்து அந்த வதத்தை முடிச்சு உதரத்தோடு இருக்காளே, அவள் உதரம் கலந்து அவள் புனிதமடைஞ்சால் தானே அவள் தவத்துக்கு போக முடியும். பிரம்மகத்தி தோசை நிவர்த்திக்கு தவத்துக்கு போக முடியும். அந்த சாத்தம் அம்பாள் அடைஞ்சாத்தான் இது புனிதமடைகிறாங்க. தேவலோகத்திலிருந்து 108 கலசங்களில் தீர்த்தம் கொண்டு வந்து அந்த அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க. முதல்ல வச்சு மஞ்சளை வச்சு அபிஷேகம் பண்ணுறாங்க. அதனால தான் மஞ்சள் ஆறுன்னு பேர். மஞ்சள் தண்ணி எங்கெங்கே விழுந்ததோ அது பூரா மஞ்சளாக மாறுது. அதனால தான் மஞ்சள் ஆறுன்ற நதி பேர் வந்தது. அதன் பிறகு அம்பாள் வனத்தில் போய் தவத்தில் உட்காரக்கூடிய காலம் தேவர் காலம். தேவர் காலம், ரிஷி காலம், ராஜாக்கள் காலம், ஜமீன் காலம், இத்தனை யோகங்கள் உள்ள வனத்தில் இருக்காங்க. அப்போ தவம் பூர்த்தி அடைஞ்சு பக்தர்களுக்கு அருள்வாளிக்கணுன்ற மனசு அம்பாளுக்கு வருது. அப்போ தான் தாண்டிக்குடின்னு அந்த மலையில் ஒரு கிராமம் இருக்குது. அதில் அப்பிச்சி மண்ணாடின்றது இன்னும் அப்பிச்சி குடும்பம், சின்ன அப்பிச்சி பெரிய அப்பிச்சின்னு இன்னும் அந்த குடும்பங்கள்லாம் இருக்குது. அதில் அப்பிச்சி மண்ணாடி வேட்டைக்கு வராரு. வேட்டைக்கு வரும்போது மிருகங்கள் கிடைக்கல. மயில் போட்டு பார்க்குறாரு, அஞ்சனம் போட்டு பார்க்குறா, குழந்தை தெரியும். அடடா அழகான குழந்தையா இருக்கே, நம்ம இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு அந்த குழந்தைய கம்பெனியில் கட்டி தூக்கிட்டு போயிடுறாரு. தன்னுடைய இடம் வாசப்படி கால் எடுத்து வைக்கிறார். லேசாக போயிடும். என்னடா இவ்வளோ நேரம் வெயிட்டாக இருந்தது இப்போ லேசாக போயிடுச்சு அப்படின்னு திறந்து பார்க்குறாங்க. காதோலை, கருகமணி, கொச்சுமரம், கிளுகிழுப்பை, கொட்டாம்பட்டி, சித்தாடையாக போகுது. அதுதான் குலதெய்வங்களுக்கு வந்து சித்தாடை வைக்கிறது, காதோலை கருமணி வைக்கிறது, இதுகள்லாம் அதிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது தான். அப்போ குழந்தைன்னு தூக்கிட்டு வந்து குழந்தைகள் அணியக்கூடிய ஆடையும் விளையாடக்கூடிய பொருளுமா போச்சு. ஏன்னா அந்த காலத்தில் ஓலையிலேருந்து அத்தனை விளையாட்டு பொருட்களும் செய்துட்டு இருக்காங்க. அப்போ அதை மூளையில் போடுறாங்க. அப்போ கொண்டு செலுத்த முடியல அவனால். கொட்டடைக்க மாட்டாமே அப்பிச்சு முன்னாடி குடும்பத்தை சீர்குலைய செய்தவனே பல சோதனைகளை கொடுக்குறான். அந்த சோதனைகள் தாளாத அந்த முன்னாடி வாழை அழைச்சி கேட்குறான். அவன் வாழை சித்து உடையவன், மஞ்சள் தீட்டக்கூடியவன் இல்லையா, வாழை சித்து உடையவன். வாழை அழைச்சி கேட்டால் அவன் உலகமாக ஆசைப்பா, அவன் ஒரு லீலைக்காக இங்கே வந்திருக்காங்க. அப்போ அந்த லீலை வந்து இது என்னப்பா 6 மணிதான் என்ன பூஜை, 6 மணிக்கு தான் பூஜை. என்ன அவசர பெட்டியில் போட்டு அதை கொண்டு வந்து தலையார் அருவியில் போடுறாரு. அந்த பெட்டி மிதந்து வந்து மூங்கில் போதரில் அணைஞ்சு நின்றதுனால மூங்கில் அணை காமாட்சின்னு அம்பாளுக்கு பேர். அதன் பிறகு அதுலேருந்து சர்ப்பமாக மாறி ஒரு புத்துல போய் நுழைஞ்சுக்கிறாங்க. அந்த பாம்பு புத்துல நுழைஞ்சதுக்கப்புறம் இதுதான் பாண்டிய மன்னன் சமஸ்தானம் வரைக்கும் பெரிய மாட்டுத் தொழுவம். இந்த மாட்டுத் தொழுவத்தில் காமதேனுவை கண்டுருவத்தை விட எல்லா மாடுகளையும் அழைச்சிட்டு போய் அந்த புத்துல போய் பால் சொல்லணும். இப்படி பால் சுரந்துக்கிட்டு இருக்க எல்லா மாடுகளும் பாலை குறையுது, தயிர் குறையுதுன்னு சொல்லி பின்தொடர்ந்து போகிறார் ஆதி வனமூர்த்தி நாயக்கர். அந்த வனமூர்த்தி நாயக்கர் வந்து ஏன்னா வனமூர்த்தி நாயக்கர் பாம்பு உள்ள போய் பாம்பா மாதிரி உள்ள போயிடுறாங்க. ஈனாத பசு போய் பால் சுரந்து அதை போய் பின்தொடர்ந்து பார்த்து இவர் அடிச்சிடுறாரு. கண் பார்வை இழந்து போகிறாரு. கண் பார்வையை போனோடனே மூவரும் தான் வணங்க கண் வெளிச்சம் தான் கொடுத்து வீடு கட்டி வைக்கும் என்று உரைக்க எனக்கு வீடு கட்டி வைப்பான்னு சொல்லி அம்மா உத்தரவு கொடுக்குறாங்க. அதனால தான் கோவில் கட்டலை, வீடு தான் உங்களுக்கு கட்டிடுறாங்க. அச்சு தான் போட்டு மேலே கூரை.